வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். ஆழங்களையும் ரகசியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது நிறைய ஆலோசனை கொடுக்கிறார், நிறைய ரகசியங்களையும் அவர் பேசுகிறார். போராயுதங்களை குறித்து, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நிறைய காரியங்களை இந்த பவுல் அடியார் பேசுவதையும் நாம் கவனிக்கிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போது அவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஏன் இந்த பிரச்சனை வருது, எதற்காக இந்த பிரச்சனை வருது, யார் மூலமா இந்த பிரச்சனை வருது, ஏன் நமக்கு இவ்வளவு குழப்பங்கள் ஏன் உண்டாகுது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை யார் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், எலிசா என்கிற மனுஷனுடைய அவருக்கு விரோதமாக சீரியருடைய படை வருது. அவங்க கூடாரத்தை வீட்டை சுற்றிலும் பாளையம் இறங்குது. உடனே கூட இருக்கிற அந்த வேலைக்காரன் பயப்படுகிறான். ஐயோ, நம்மளை சாகடிப்பதற்காக ஒரு படையே வந்திருக்கே என்று சொல்லும் போது எலிசா என்ன ஜெபம் பண்ணினார் தெரியுமா? சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணல, கூட இருக்கிற கேயாசுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணினார். அவர் அப்ப ஜெபம் பண்ணின போது இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. பாருங்க, அவங்க இருந்த வீட்டை சுற்றிலையும் அக்கினிமயமான ரதங்களை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரத்துல நம்மை சுற்றி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறார். நமக்கு அது தெரியாம நம்ம பயந்து கொண்டிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றது போல, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியினால நாம் அபிஷேகம் பண்ண போடும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். பக்கத்துல ஆளை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார். எப்படி ஆயினும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுவார். நம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் பேசாத கல்லும் மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க, ஆமென். பாருங்க, இந்த ஆவியானவர் 2 விதமான காரியங்களையும் நமக்காக செய்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் அநேக ஆயிரங்கள் உண்டு. அது 2 முக்கியமான காரியத்தை கவனிக்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அவர் நமக்கு போதிக்கிறவராம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவர் நமக்கு போதிக்கிறார், டீச் பண்றார். பாருங்க, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது என்கிறத ஆண்டவர் நமக்கு போதிப்பார், நமக்கு டீச் பண்ணுவார். நம்ம தெரியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பார், பயிற்சி கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் வேதத்துல வாசிக்கிறோம், தேற்றரவாளன், உதவி செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர், நிறைய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் போதிக்கிறவர். யூடியூப் லைவ்ல பார்க்கிற கர்த்தரோடு கூட பேசுகிறார். பாருங்க, கர்த்தர் அவருடைய ஆவியானவர் டீச் பண்ணுவார். தெரியாத காரியங்களை நம்மோடு கூட அவர் சொல்லி கொடுப்பார். உங்களுக்கு ஒருவேளை சமைக்கவே தெரியலையா, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். உங்களுக்கு டிரைவ் பண்றது தெரியலையா, நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா பரிசுத்த ஆவியான நமக்கு ஏதாவது ஒரு மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். லேர்னிங். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே நான் படிக்க தயார், எனக்கு சொல்லி கொடுங்கன்னா பரிசுத்த ஆவியான் ரொம்ப அழகா நமக்கு பயிற்றுவிப்பார், சொல்லிக் கொடுப்பார். 2வது பாருங்க, ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாராம். இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிப்போம். யோவான் 16:13. John 16:13.
16-13. சத்திய ஆவியாகிய ஆ. அவர் வரும்போது ஆ. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அதோடு கூட சேர்த்து அவர் நம்மளை எப்படி நடத்துவாரா? சத்தியத்துல வழி நடத்துவார். பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில எந்த வழியில போகணும்னு சொல்லி குழம்பி இருக்கிற நேரத்துல கர்த்தர் சொல்லுவார், செய், இதை செய்யாத என்று சொல்லுவார். இந்த வழியே போகாத என்று சொல்லுவார். ஆவியானவருடைய நடத்துதல் மிகவும் விசேஷமாக வித்தியாசமா இருக்கும். நாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க குடியிருந்த வீட்டுல இருந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ எங்க கிட்ட நான் 2017 நினைக்கிறேன். அப்போ 2015 நாங்க இருந்த கிளினிக்ல இருந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க ஒரு கிளினிக்ல இருந்தோம். அந்த கிளினிக்ல இருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்க ஜோம் பண்ணிட்டு ஒரு நாள் காலையில நான் எழும்பி எங்க வீட்டு மேல உலாவி கொண்டிருந்தேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல உற்று பாரு. எப்பயுமே வழக்கமா நான் நின்று பார்க்கிற ஒரு இடம் தான் அது. ஆனா அன்றைக்கு எழும்பி நான் பார்க்கிறேன், என் கண் டூலெட் என்கிற ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். நான் உடனடியா அந்த ஓனர் கிட்ட போய் நான் பேசும்போது அவர் பாருங்க ரொம்ப சிம்பிளா, எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒத்துக்கிட்டாரு. அந்த இடத்தை நமக்கு கிளினிக்காக கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படியாவது அவருக்கு சித்தமான வழியில கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். உங்களுக்கு இந்த வழியா போ, இதுல போகாத, இதுல நில்லு, இதுல நிக்காத என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்.